ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட்டான தேங்காய் திரட்டி பால் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 மூடி தேங்காய் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அரிசி மாவு 1 கப்பு, வெல்லம் ஒரு அரை கட்டி வெல்லம். நீங்கள் ஸ்வீட் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வதக்கிறதுக்கு முந்திரி, ஏலக்காய் தட்டி வச்சுருக்க, தேங்காவை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பொருட்களெல்லாம் ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ண தேங்காய் ஜாரில் போட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஸ்வீட் எதனா கேட்டாங்கன்னா தேங்காய் அரைச்சனா கொடுங்க. வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக வெல்லம் ஆட், மீதி வெல்லத்தில் இன்னொரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இன்னொரு ஜாரில் ஏலக்காய் போட்டுக்கலாம். தட்டி வச்ச ஏலக்காய், வெல்லம் கொஞ்சம், அதில் பாதி வெல்லம், இதில் கொஞ்சம் வெல்லம். அப்புறமா அரிசி மாவு. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது தேங்காய் துருவல், வெல்லம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது அரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் இந்த மாதிரி அப்படியே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டையும் அந்த வெல்லம், அரிசி இதெல்லாம் வச்சு அது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாக்லேட் மாதிரி இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட்டு தேங்காயில் செய்கிறனால வயிற்றில் புண்ணு இருந்தாலோ அல்சர் இருந்தாலோ நல்லா இருங்க. தேங்காய் ஒரு நேச்சுரல் ஃபுட்டு. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஹீட் ஆனதும் நெய் விட்டுக்கலாம். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நெய் விட்டுக்கலாம். 2 குழிக்கரண்டி நெய் விட்டுக்கலாம். இப்போது ஏலக்காய், முந்திரி, தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க அந்த தேங்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா பாருங்கள். இப்போ கைவிடாமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பக்கத்துலேயே நிற்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் பக்கத்துலேயே நின்னா தான் அந்த ஸ்வீட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். கடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. குழந்தைங்க எதனா ஸ்வீட் கேட்டாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்வீட்டும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட கொடுக்கலாம். செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ஜில்லுன்னு எடுத்து சாப்பிட. இப்போது நல்லா அடி பிடிக்காமல் இருக்குது. கொஞ்சம் நைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா அந்த பாகு அந்த கெட்டியான பதத்துக்கு வர வரையும் எடி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்க.
சூப்பராக வந்துச்சுங்க. இன்னொரு 2-3 மினிட்ஸில் இறக்கிடலாம். சூப்பரான தேங்காய் திரட்டி பால் ரெடிங்க. இப்போ இது தேங்காய் திரட்டி பால் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த சேஃப்காக நெய் தடவிட்டு அதில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான தேங்காய் திரட்டி பால் ரெடி. வாயில் வச்சோடனே கரையுங்க. இது திருநெல்வேலி சைடில் தேங்காய் திரட்டி பால். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லாஸ்ட்டாக ஸ்வீட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு.